வணக்கம் ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ். நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவு யாருக்கானது அப்படின்னா, எனக்கு பால் பிடிக்காது, இல்லை பாலில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் பால் தான் கால்சியத்துக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம், உணவு ஆதாரம், சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த பாலை காட்டிலும் வேறு வகையில் கால்சியம் கிடைக்க என்ன உணவுகள் இருக்குது அப்படின்னு பார்ப்பவர்களுக்கான பதிவு தான் இது. ஆக்சுவலாக பாலை விட கால்சியம் பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதான் ஒன்று எடுத்தோன்னா நம்ம உடம்பில் நல்லபடியாக உட்கிரகிக்கக்கூடிய அளவு உள்ள உணவுகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை உரிய முறையில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பால் இல்லாமலேயே கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் நல்லபடியாக இருக்கக்கூடிய உணவுகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 வகையான உணவுகள் எவ்வளோ எடுக்கணும், எடுத்தால் இந்த பயோ அவைலபிலிட்டி நமக்கு சீராக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நார்மலாக கால்சியம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே முக்கியமாக பார்க்குறது. குழந்தைகளுக்கா கால்சியம் வேணும், வளரும் நிலையிலும் நமக்கு கால்சியம் வேணும், கர்ப்ப காலத்திலையும் நமக்கு கால்சியம் வேண்டும், வயதான பிறகும் நமக்கு கால்சியம் வேண்டும். ஏன்னா கால்சியம் அப்படிங்கிறது நம்ம உடம்போட அந்த கட்டுமானத்துக்கு எலும்பு எவ்வளோ முக்கியமோ அந்த எலும்போட ஆதாரத்திற்கு இந்த கால்சியம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்ன அப்படின்னா நம்ம கால்சியத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சராசரியான அடல்ட்டுக்கு எவ்வளோ கால்சியம் வேணும் அப்படின்னா ஒரு 1000 மில்லிகிராம் சராசரியாக வேணும். ஸோ இந்த கால்சியம் நமக்கு உணவுலேருந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கால்சியம் எவ்வளோ அப்படின்னா 314 மில்லிகிராம் தான். அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு ஃபுல் சோர்ஸ் நமக்கு தேவைன்னா என்ன பண்ணணும், 3 டம்ளர் பால் எடுக்கணும். ஸோ 3 டம்ளர் பால் எடுக்கும் பொழுதே கால்சியத்தையும் தாண்டி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இப்படி பல பிரச்சனைகள். இதையும் தாண்டி பால் இன்னைக்கு உண்மையா போலியா என்னென்னமோ நம்ம டிவியில் நியூஸ் பார்க்குறோம். இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சில ஹார்மோனல் சேஞ்சஸை உண்டு பண்ணுது அப்படிங்க நிறைய சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நான் வீகன், எனக்கு பிளான்ட் சோர்ஸ்லேருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான். ஸோ இதில் முதல் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஃபு, பன்னீர். ஸோ நமக்கு தெரியும் இந்த டோஃபு அதாவது சோயா பால்லேருந்து பன்னீர் போல் செய்யக்கூடிய ஒரு உணவு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அண்மை காலமாக ஆக்சுவலாக இது சீன நாடுகளில் தான் அதிகமாக இருக்கும், ஜப்பானிய நாடுகளில். பட் சமீப காலமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமது நாடுகளிலும் என்ன அப்படின்னா புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஒரு கப் அந்த டோஃபு இருக்குது பார்த்திங்களா, அது கிட்டத்தட்ட 506 மில்லிகிராம் நமக்கு கால்சியத்தை பயோ அவைலபிலிட்டி, அதாவது ரத்தத்தில் ஈஸியாக எடுக்கக்கூடிய அளவில் இருக்குது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பாருங்கள், பாலை விட இது கிட்டத்தட்ட அதிக அளவில் இருக்கும். அதுவும் அளவும் நிறைய எடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் 506 மில்லிகிராம் ஒரு பால் குடிச்சு எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 கிளாஸ் அப்படியெல்லாம் எடுக்கணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. வெறும் ஒரே ஒரு கப் டோஃபு தான். அது நம்ம காய்கறி பொரியல் சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த டோஃபுல இன்னொரு விஷயம், ஏன் இந்த கால்சியம் நல்ல ரிச்சாக இருக்குது அப்படின்னா, இந்த பன்னீர் போல் இதை செய்யும் பொழுது இதோட என்ன சேர்ப்பாங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் சேர்ப்பாங்க, அதை இறுகுதலுக்காக. ஸோ அது இன்னமும் நமக்கு பெனிஃபிட் ஆகும். ஆனால் ஒரு சில நாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெக்னீஷியம் சல்ஃபேட், பொட்டாசியம் குளோரைட் போன்றவையெல்லாம் சேர்ப்பாங்க. நமதுலேயும் சில இடங்களில் சேர்ப்பதாக சில ப்ராடக்ட்ஸில் சொல்லப்படுறாங்க. ஸோ அப்போ பெரிதாக பயன் இருக்காது. அப்போ நம்ம டோஃபு வாங்குறப்ப ரொம்ப நம்ம கான்ஷியஸாக பார்த்து வாங்கணும். இதில் என்ன இருக்குது, கால்சியம் சல்ஃபேட் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா, அது மாதிரி கால்சியம் அப்படிங்கிறது ரொம்ப சொல்லப்பட்ட அளவு இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டோஃபு பன்னீர் மாதிரி நம்ம டோஃபுவோ அவ்வளோ ஈஸியாக வீட்டில் நம்ம செய்ய முடியாது. ஸோ அப்போ மார்க்கெட் சோர்ஸ்னு எடுக்கும் பொழுது நம்ம பார்த்து எடுக்கணும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா முழு பாதாம், ஹோல் பாதாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும். ஸோ அந்த ஹோல் பாதாமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கைப்பிடி பாதாம். ஸோ இந்த கைப்பிடி பாதாம் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை, 35 பாதாம், ஒரு 40 பாதாம். இந்த பாதாம் என்ன அப்படின்னா 385 மில்லிகிராம் கால்சியம் நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா பாலை விட ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு 100 ml பாதாம் பால், ப்ரிசர்வேட்டிவ் இனிப்பு சேர்க்காத பாதாம் பாலும்
நமக்கு நல்ல ரிச் கால்சியம் வந்து தரும். ஸோ இதையும் தாண்டி பாதாமில் இன்னொரு என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாமில் மெக்னீஷியம் சத்து வந்து இருக்குது. ஸோ இந்த மெக்னீஷியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னமும் நம்மளை தசைகளையும் வலுவாக வைத்திருக்க வந்து உதவும். ஸோ தசைகள் வலுவாக இருந்தது அப்படின்னா எலும்பானது இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பலமாக வந்து இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து இதில் என்ன அப்படின்னா விட்டமின் இ சத்து வந்து இருக்குது. இந்த விட்டமின் இ சத்தானது நம்மளை இளமையாக வைத்து கொள்வதற்கும் செல்கள் அதிகமாக சேதமடையாமல் பாதுகாக்கும். ஸோ அதனால் பாதாமை இந்த மாதிரி எடுக்கலாம். டாக்டர் நான் 30 பாதாம் அப்படி எடுத்தால் எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து பாதாமை தோல் உரித்து சாப்பிடணுமா அப்படியே சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால், செரிமான குறைபாடுகள் உள்ளவர்கள் இல்லை அனிமிக்காக இருக்கிறவங்க ஊற வச்சு தோலை விரித்து எடுக்கிறது நல்லது. ஏன்னா அதில் ஃபைட்டிக் அமிலம். அப்படி இல்லைன்னா அதை நார்மலாகவே ஃபுல்லாக சாப்பிடலாம். பட் ஊற வச்சு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக டைஜஷனுக்கு வந்து இருக்கும். அடுத்து 3வது முக்கியமானது என்ன அப்படின்னா, இது அசைவ உணவு மத்தி மீன். ஸோ மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் பல நன்மை தரக்கூடிய சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முதல் 15 அளவில் இருக்க மத்தி மீன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 351 மில்லிகிராம் கால்சியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 10 மத்தி மீனெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். அது ஒன்றும் சாப்பிட்றதுக்குல அது ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். அந்த மத்தி மீன் எடுக்கும்பொழுது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தனித்தனியாக அந்த மேலே இருக்க தோல் எடுக்காமல் ஃபுல் மீனையும் சாப்பிடலாம். நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா அந்த எலும்புகள் ஒன்றும் நமக்கு முள்ளுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த நடுமுள், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா தான் அந்த கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் வந்து கிடைக்கும். அதை அல்லாது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருக்கிறதுலையே அசைவத்தில் நல்ல ஒரு ரிச்சஸ்ட் சோர்ஸ் நம்ம நார்மலாக இன்றைக்கி இருக்கிறதுலையே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறது மத்தி மீனில் தான். ஸோ அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விட்டமின் இ சத்து இருக்குது. விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ நன்மை வாய்ந்த மத்தி மீனை வந்து நம்ம எடுத்தோம், அசைவம் உண்பவர்களாக எடுத்தோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். அடுத்து என்ன அப்படின்னா பட்டர் மில்க், அதாவது மோர். நம்ம எப்பயுமே எல்லா பதிவுலையும் சொல்கிறது, கன்சல்டேஷனும் வர பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மோர் எடுங்க. மோரில் இருக்கக்கூடிய நன்மைகள் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நம்மளை ஒரு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது மோர். ஒரு கிளாஸ் மோர், அதாவது 300 ml இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் மோர் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா 446 மில்லிகிராம் வந்து கால்சியம் வந்து கொடுக்கும். நம்ம 3 டம்ளர் பால் குடிக்க முடியாது, ஆனால் 3 டம்ளர் மோர் வந்து தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பால் எடுக்கிறப்ப அதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். இங்கே ஃபர்மெண்டேஷன் ஆகி அதெல்லாம் பிரேக் டவுன் ஆகிறனால யூஸ்வலாக தயிர், மோர் இவையெல்லாம் அந்த செரிமானத்திற்கு, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க, செரிமானத்திற்கு கடுமையாக இருப்பவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. தேரையர் பிணியணுகா விதியிலையும் தேரையர் சித்தர்கள் அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, நீர் சுருக்கி மோர் பெருக்கி அப்படின்னா, அப்போ நல்லா அதை வெண்ணெய் எடுத்துகிட்டு எடுக்கும் பொழுது நல்ல பலன் தரும். இது அல்லாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக இதில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் இருக்குது. ஸோ அதுவும் எலும்புகளை பலமாக வைத்திருக்க உதவும். கடைசியாக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கேழ்வரகு. கேழ்வரகு வந்து என்ன அப்படின்னா, நம்ம 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 344 மில்லிகிராம் கால்சியம் இருக்கும். இருக்கக்கூடிய தானியங்களிலே அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகி தான். இதை அல்லாது ராகியில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது கேழ்வரகுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதிக அளவில் ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. 15 to 22 மில்லிகிராம் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால அதுவும் நம்ம குடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அப்போ வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் நம்ம குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாவுக்கு உணவாக இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவையெல்லாம் பெருகுது. ஸோ இந்த 5 உணவுகளும் சைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மீனை மட்டும் தவிர்த்துட்டு ஏனைய 4ஐயும் சாப்பிடலாம். இல்லை சைவம் அசைவம் இரண்டும் சாப்பிடுபவர்களாக இருந்தால் இந்த 5 உணவை முறையாக எடுத்தாங்க அப்படின்னா, அதாவது தேவையில்லாமல் துரித உணவுகள் இல்லாமல் எடுத்தாங்கன்னா அவங்க கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் போகாமலே அவங்க இரத்தத்தில் கால்சியம் அளவு சீராக இருந்தும் எலும்புகள் பலமாக இருப்பதற்கும் உதவும். கால்சியம் அப்படிங்கிறது எலும்புகளுக்கு மட்டும் கிடையாது,
நம்ம தசைகள் நல்லா இருக்கணும், நரம்புகள் நல்லா இருக்கணும், இருதயம் சீராக செயல்படணும், அதோட தசைகள் நல்லா இருக்கணும்னாலும் கால்சியம் முக்கியம். அதனால் பாலை காட்டிலும் சிறப்பாக பயோ அவைலபிலிட்டி கொடுக்கக்கூடிய இந்த 5 உணவுகளையும் நாம் பயன்படுத்துவது இன்றியமையாத ஒன்று. நன்றி.